வந்து நிக்கிறேன். சந்தைக்கா? ஆமா, நான் சந்தைக்கு போட்டு சாமான் வாங்கிட்டு வரேன், வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுந்தியா? அந்த இடைஞ்சலுக்கும் வந்துருந்தா நான் எப்படியா வீட்டுக்கு போக முடியும்? என்ன நிலைமை? என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறோம்னு எனக்கே இப்ப தெரியல. நான் பொம்பளை பிள்ளை கண்ணில் படாம நேரம் போயிடுவேன் பார்த்தேன். திடீர்னு பொம்பளை பிள்ளை கண்ணில் பட்டு அப்ப என்ன செய்ய போறோம்னு எனக்கே தெரியல. இப்ப என்ன செய்ய போற? எங்க போனாலும் இடைஞ்சல்னா எப்படியா? ஒரு காரியத்துக்கு போறான், போயில திடீர்னு ஒரு யாராவது மூஞ்சில முழிச்சா எந்த காரியமும் நல்லா இருக்குமா? இன்னைக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. அப்படியா? என்ன செய்ய போறோம்னு தெரியல. சரி பாப்பா, நல்லா பாரு. நம்ம போன காரியம் உங்களை பார்த்தோன்னா திடீர்னு நின்றுட்டேன். யார பார்த்தோனே? உங்களை பார்த்தோனா கொஞ்சம் கூட மான வெக்க சூடு சொல்லலையா? உங்களை நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க அதிகமா பேசுறீங்க. பொம்பளை பிள்ளை எடுச்சதெல்லாம் இன்சான பேசு. என்ன நினைச்சீங்க? அம்மா, நான் பாட்ல போய் இருக்கேன் சாமான் வாங்கிட்டு, நீ வந்து இடஞ்சல வந்து நின்னுட்ட. நானா உன்னை எடுத்தேன். நீ போறதுக்கு நீ உனக்கு இடமே இல்லையா? என் மேல ஏறி தான் போணுமா? என்ன வந்து நான் ஏறி போகணும், இடிக்கணும், நான் வரல. இந்த பாதையில போகணும் வந்தேன். நீங்க தான் வந்து என் மேல இடிச்சது. ஆமா, அவர் மேல ஏறி இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை தான். அப்பா சபாரி. ஆமா ஆமா, ஐயா பாருங்க. நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க தேவையில்லாம அதிகமா நான் பொம்பளை பிள்ளைகிட்ட நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். என்னதுக்கு போக மாட்டீங்க? பொம்பளை பிள்ளைகிட்ட பிரச்சனைக்கு போக மாட்டேன். நாங்களும் ஆம்பளை பிள்ளைகிட்ட அதிக சண்டை வச்சுக்க மாட்டோம். எனக்கு வேணா போவேன், பிரச்சனைக்கு போக மாட்டேன். நீ சென்னைக்கு போனாலும் பொளந்து தள்ளி போடுவோம். ஐயோ, வந்தாலும் இங்க புளு புளுண்டா இருக்கு. பிரச்சனை பண்ணிட்டு வில்லு வில்லு தள்ளி போ. மரியாதையா பேசுமா? மரியாதை செல்லு. என்ன என்ன அடி வாங்குற மாதிரி இருக்கு? ஏன் பயக்கிற? என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்னை பத்தி உனக்கு தெரியாது? என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்னை பத்தி உனக்கு தெரியாது? என்ன பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? ரெண்டு பேருக்கு தான் தெரியாதுன்னா விட்டுற வேண்டியானே. ஐயோ, அப்புறம் உன்னைய பத்தி எனக்கு தெரியாது, என்னைய பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கு தானே சந்திக்கிறோம். ஆமா, பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க தான். நான் வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட பிரச்சனைக்கு போக மாட்டேன். சரி, நீனும் ஆம்பளை கை வச்சு அடிக்கிற வேலை முதல்ல பொம்பளை பிள்ளை மேல அடக்க உடக்கமா பேசி போறாங்க. யாரு என்ன போட்டு என்ன உருட்டி பாக்குறியா, மிரட்டி பாக்குறியா? அமது அமது யாரு? இங்க போய் ஆட்ட பேசுற முண்டை. வேற இங்க பேசு. இங்க பாரு, திரும்ப உன்னை டான்சார் எப்படி முண்டை? இவன் என்ன பப்பனால ஒப்ப பேர பொம்பளை பொம்பளை மாதிரி இரு. ஆம்பளை கட்டிக்கிட்டு ஏறா. நீ மேல ஒரு பொம்பளை பேட கட்டிக்கிட்டு யாரு? உன்னை அடிச்சேன். நானா உன்னை அடிச்சேன்? என்ன ஓட்டு அடிச்சா? ஆமா, அவர் அடிக்கிறது எனக்கு ஆசை பாரு. நானா உன்னை அடிச்சேன்? என்ன அடிச்ச? நின்றானே எப்படி போட்டு அடிச்சா? ஆமா, அவர் அடிச்சாலும். அம்மா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. சரி, தெரியாது. அப்புறம் என்ன என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? உனக்கு தான் பேசணும், பேசக்கூடாதுமா. பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசக்கூடாது. யாரு? யாரு? நான் பேசலையே. நானும் பேசலையே. நீ தான் வந்து எனக்கு புரிஞ்ச வேண்டியிருக்க. நான் பாட்டுல போற காரியம் நின்று போச்சு. என்ன காரியத்துக்கு போவேன்? என்ன காரியம்னு எனக்கு தெரியல. தெரியலையா? என்ன காரியம் நின்று போச்சு? அவனை கட்ட போய் இருந்து தூக்கிட்டு வந்து நின்று போச்சு. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறோம்னு எனக்கு தெரியல. என்ன உங்க வேலை நீங்க பாருங்க. சரி, என் வேலையை நான் பாக்குறேன். ஏன்னா நான் பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன். நாங்களுக்கு ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறோங்க. ஆமா, நாங்க தான். நீங்களா? ஆமா. இன்ன பத்தி என்னை போட்டு குத்துனே அப்புறம் மரியாதை. நீ என்ன பொம்பளை பேட என்ன பேசுற? நீ முதல்ல உன்ட என்ன பேசணும்? ஆமா, உன்ன என்ன நோடி வாய்க்கு வாய் பேசுறியா? உன்ட என்ன பேசணும் நான் கேக்குறேன். உன்ன என்ன உன்ன பொம்பளை பேட தப்பாமல? பொம்பளை நீ வாடுல வந்து இடிச்சு கட்டிக்கிட்டு ஏறியே. நான் இடிக்க கண்டு போச்சு. ஒரு லாரி மோதி இருந்தா என்னடா நடந்துருக்கு? அவன் ஜாமன் சப்படையா போயிருக்கும். பைக்கு மோதி இருந்தா என்ன நடந்துருக்கு? அவன் பைப் அவ்வளவுதான். நானா இருக்க கண்டு இடிக்கல மிதுக்குன்னு இருந்துச்சு. இல்லனா வேற மொத்தமா எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. எதையா சொல்ற நீ? நான் அடிச்சேன் கூட. நான் இடிச்ச மட்டும் என்னை குறை சொல்லாத. சரிங்க, நீ வேணா என்ன இடி, திருப்பி கட்டினா நீ செருப்ப கட்டிட்டு அடி. என்ன கிடைச்சிருக்கு? என்ன மசருக்குன்னு கேக்குறேன். மசருன்னா எனக்கு பிடிக்காது. ஆமா, அவருக்கு ரொம்ப பிடிக்காது. மசரு இல்லாம தான் இருக்கணும். மசரு எதுவுமே சுத்தமா இருக்கணும். இவர் சுத்தத்துல அப்படியே பொழந்து தள்ளி போடுவார். முன்னாடி நீ பார்க்க முடியாது. என்ன ஓர பேச? என்னையா என்ன ஆம்பளை பயந்து போற?
அங்கிட்டு கத்துறாளோ? பயந்துட்டியா? ஆமா, என்னடா திடீர்னு சத்தம் கேட்கவும் என்ன நானத்தை கண்டேன். அப்படிதான். ஆண்கள்கிட்ட பிரச்சனை விடாதீங்க. சரிங்க. நான் பெண்கள்கிட்ட பிரச்சனை போக மாட்டேன். சரிங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. சரி. இதே வேலையை நான் பாக்குறேன். பாருங்க. ஏன்னா நாடகம் பக்தி நாடகம். ஆமாங்க. அதனால ரொம்ப டீசென்ட். பெண்களுக்கு உகந்தக்கூடிய நாடகம். பெண்களுக்கு மட்டும் தான் உகந்தது, ஆண்களுக்கு தான் உகந்தது. இல்ல அப்படி. அதனால உங்களுக்கு தான் உகந்தது. உங்களை மட்டும் நீங்க பெருசா பேசாதீங்க. இல்லங்க அப்படி சொல்ல வரல. அப்ப நீங்க பெருசா நாங்க பெருசா பாப்போமா? பாக்குறோமா? பாப்போம். எங்க வர்க்கமா இல்ல உங்க வர்க்கமான்னு பாப்போம். பாக்குறோம். உங்க நம்ம பங்காளினா ஓ போடுங்கயா. யாரு எங்க பங்காளி? எங்க உங்க குடும்ப போட சொல்லி பாப்போம். என்ன போட சொல்லுங்க? உங்க குடும்ப இதே மாதிரி கத்தவோ கை தட்டவோ சொல்லி பாப்போம். ஏ கை தட்டுங்க. அப்படி போடுங்க என் சிங்கங்களை. பத்தல இந்த ஓட்டு பத்தல. தட்டுங்க பெண்கள் நிறைய உட்காருங்க. தட்டுங்க கை நல்லா தட்டுங்க. அந்த 7 பேர் தான் கை தட்டுதுங்க. எங்க குடும்ப நம்மால ஓ போடு ஜோர கை தட்டியா. யாரு எங்க வர்க்கமா உங்க வர்க்கமான்னு பெண்கள் மறந்தால் பெண்கள் நீங்க தான் காப்பாத்தணும். தட்டுங்க நல்லா தட்டுங்க. ஏ வருதுப்பா அங்க வருப்பா இங்க வருதுப்பா முன்னாடியே என்னதான் இருந்தாலும் ஆம்பளைக்கு ஈடாமாது பெண்கள். அப்படி சொல்லாதீங்க. பெண்கள் நினைச்சா சாதிப்பா சமாளிப்பா. எல்லா தடவை பெண்கள் என்ன நாங்க நாங்க இல்லைன்னா நீங்க இது கூட புடுங்க முடியாது. நாங்க ஒன்னால இது கூட புடுங்க முடியாது. இது சொல்லாத மயிரும் சொல்ல முடியாங்க. அதெல்லாம் சொல்றேங்க. இல்ல அதத்தான் சொல்றோம். பெண்களோட ஆணில இருக்காங்க. நீங்க இல்லைன்னா நாங்க மயிர் புடுங்க முடியாது. ஏன்னா நீங்களே புடிங்கிருவீங்க. சொல்றேன். உங்களை எதுக்கு நாங்க தாலி கட்டியங்க? உங்களை எதுக்கு நாங்க வீட்டுக்கு கூட்டி போறோம்? எதுக்கு? உங்களை எதுக்கு? எங்க குடும்பத்தை பிரிச்சு குட்டியாச்சிராங்க உங்களை கூட்டிட்டு போறோம். உங்களை தாலி கட்டி கூட்டிட்டு போயில மைச்சருக்காரு பாட்டு கொண்டாடுவார். என்ன பாட்டு? மணமகளே மணமகளே வா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா. குணமகளே வா குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா மண்டைய போட்டுது. இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சிருது. உன் பேச்சுக்கு நான் வரேன். நீங்க போய் எந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கு? எங்க நல்லாதாங்க இருக்குது. யாரு? எங்க குடும்பம்லாம் நல்லாதான் இருக்கு. உன் குடும்பம் நல்லா இருக்கா? எல்லா குடும்பம் தான் என் பக்கம் ஒண்ணே தள்ளிட்டாங்களே. என் குடும்பம் தானே தெருவா போகும். எதையா தள்ளினாங்க? இல்ல எதை தள்ளாங்க? ஆமாமா நீங்க அங்க இருந்து வந்துருங்க. உங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்க வந்துருங்க. வந்து நாங்க மாட்டி எங்கள்ட்ட வந்தவங்க நாங்க சித்திரவதை எங்களுக்கு தான் தெரியும். நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கு. அங்க இருந்து வந்தா நாங்க நல்லா இருக்கணும்ல. நீங்க நல்லா மங்காளிட்ட கேளு. யாராவது பொம்பளை பிள்ளை தாலி கட்டுற யாராவது நல்லா இருக்கானு கேளு. இல்லைங்களா? அம்புட்டு சித்திர போய் சிரிக்கையில தெரியலையா? ஆனா நாங்க இல்லைன்னா நீங்க வாழ முடியாது நாட்டிலே. அப்படி சொல்லாதே. பெண்கள் என்னன்னா நீங்க தான் வாழ முடியாது. பெண்கள் நினைச்சா ஒரு ஆண் இல்லனா பெண்கள் எங்கனால குடும்பம் வச்சு ஓட்ட முடியும். அதே பெண்கள் இல்லாம ஆண்கள் உங்களால வச்சு ஓட்ட முடியும். அப்படி சொல்லாதீங்க. நாங்க இல்லாம நீங்க ஓட்ட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்க ஒரு கிழவனா இருக்கோம், வயசான ஆளா இருக்கோம், ஒரு சின்ன பையனா இருக்கோம். ஒரு ஆளு கிடந்து வீட்டுல இருமிட்டு கிடந்தா போய் ஏதோ ஆம்பளை இருக்கேன் அப்படி விடுவாங்க. சரி. நீங்க ஒரு ஆள் இருந்தீங்கன்னா ஓயாம வரப்போ இருப்பாங்க. எதுக்குயா? சும்மா எதுக்கு வர்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படியா? அக்கா வேணும் திடீர்னு தண்ணியை போட்டேன்னா அத்தாச்சி நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அதனால எங்களை குறைஞ்சது வாழாதீங்க. இப்ப உங்க கூட்டம் இவ்வளவு கூட்டம் இருக்கால. உங்க பேச்சுக்கு நான் வரேன். சரி. உங்க வர்க்கம் இவ்வளவு இருக்கும். ஆமா. உங்க வர்க்கம் ஒற்றுமையா எங்க வர்க்கம் ஒற்றுமையா பாப்போம். பாப்போமா? உங்க வர்க்கம் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கால. சரி. உங்க வர்க்கத்துல மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாள் மட்டும் கேளு. நீ சொல்ற நான் கேட்கிறேன். உட்காந்துருக்காங்க பாருங்க. கை தட்டுற பாரு. தூக்குங்க பாப்போம். மாமியார் கையவா தூக்குங்க. அப்படி அம்மா அல்ல ஒரு ஓட்டு வருது பாரு. அந்த சும்மா அம்மா அது கைய தூக்கல, கம்பு கூட சொரிஞ்சிச்சுன்னு உன் மேல பாசத்துல தூக்கல. அது வேற அரிக்குது அப்படின்னு பிடிச்சி சொரிஞ்சு. அப்படி சொல்லக்கூடாது. எங்க வர்க்கத்தை சொல்லு. சொல்லுங்க. மாமனும் மருமையன்னு ஒரு பொம்பளை மல்லு கட்டுவாங்க, பிராந்தி வாங்கி அடிப்பேன். சரி. உங்க வர்க்கத்துல மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பார்த்தா சரி நீ சொல்ற நான் கேக்குறேன். சொல்லு. கூட்டத்துல உட்காந்துக்கீங்களா இல்லையா? இல்ல தெரிஞ்சுக்க. தூக்குங்க பாப்பா. ஒண்ணு நீ மாமியா இல்ல, நீ நம்ம வர்க்கம்யா. தூக்குங்க கைய நல்லா தூக்குங்க. எங்க இருக்கு? ரெண்டு. எங்க? நல்லா தூக்குங்கம்மா. எங்க வாருப்பா கூட்டத்துல. சும்மா 100 நாள் வேலை பாக்குறாளுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. தூக்குறாங்களா இல்லையா? வேலை பாக்குற கணக்குக்கு சொல்லுங்க. நாங்க 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம்னு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தூக்குனாங்கப்பா. அப்படி சொல்லாத. அதனால நீங்க பெரிய ஆள் மட்டும் எங்களை நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க பெரிய ஆளு நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? சரிங்க. நாங்க இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே, உங்களை எதுக்குமே மதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு 10 வருஷத்துக்கு பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கணும் வச்சுக்கோங்க, உங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு? செவ்வாய் தோசை முடிச்ச முண்டையா இருப்ப மாப்பிள்ளையும் கிடைக்கல, மயிரும் கிடைக்கல.
எங்க வர்க்கம் ஆண் வர்க்கம் அப்படி இல்லை. அவன் கல்யாணம் பண்ணாலும் பண்ண ராஜா மாதிரி தெரியும். கல்யாணம் பண்ணிட்டா மாப்பிள்ளதான். சரி. கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணா புது மாப்பிள்ளதான். அப்படியா? எங்க வாழ்க்கை அப்படித்தான். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணோம்னா நம்ம ஆளு பேச ஆரம்பிப்பாங்க. என்னன்னு இவனை விட்டுட்டு வேற ஆளு ஏறிமையை போயிட்டான். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதனால உங்களை குறை சொல்லி சரி. ஏன்னா பெண்கள் தான் முக்கியம். கண்டிப்பா. ஏன்னா பெண்கள் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ஆமா. அதனால நாங்க இல்லைனாலும் நீங்க வாழ முடியாது. ஏன்னா நாங்க இருந்தாத்தே உங்களுக்கு சிறப்பு. சரி. நீங்க எந்த வகையில நீங்க சிறப்புங்கிற நீங்க எந்த வகையில சிறப்பு? பெண்கள் எல்லா வகையிலும் சிறப்பு தாங்க. சிறப்பு உங்க பெண்கள் வீட்டுல இல்லனா அந்த வீடு மாதிரி இருக்குமா? அது உண்மைதான். கண்டிப்பா இருக்காது. அதேது பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா புருஷனுக்கு சந்தோஷம். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ ஊருக்கு போயிட்டா என் மங்காளி தாக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அப்பதான் 4 பீர் வாங்குவேன், 2 கிலோ கறி. சரி. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலே அவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியாது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே உண்மை. யாரும் சிரிக்கிறே பாரு. பொண்டாட்டி ஊருக்கு போட்டா அந்த சந்தோஷமே வேற. பொண்ணு கிடைக்கலனா மட்டும் ஊரா சுத்துறீங்க. அம்மா பொண்ணு கிடைக்கல. அம்மா நாங்க தாலி கட்டினாதே உங்களுக்கு பெருமை. இல்லன்னா நாங்க தாலி கட்டலைன்னா உங்களுக்கு பெருமையே இல்ல. அப்படி சொல்லாதீங்க. நாங்க தாலி கட்டி நீங்க குழந்தை வந்தாதே உங்களுக்கு தாய்மைன்னு ஒரு பட்டம். சரி. நீ உங்களுக்கு குழந்தை வரைக்கும் அது உங்களுக்கு பட்டமே இல்ல. இல்லைங்க. அது தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்க. அதனால எங்களை குறை சொல்லாதீங்க. சரி. உங்க வேலை நீங்க பாருங்க. பாருங்க. ஏன் வேலை நீங்க உங்க வேலை. என்னாச்சு? அண்ணே ஒரு 10 டீ மட்டும் வாங்கி கொடுங்கண்ணே. சூடா டீ இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுங்கண்ணே. கனகத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி கனகத்தி மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அறத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன். ஓடியா கொதிக்கிறியா கொதிக்கு என் குக்கரில் கொதிக்குது குடிக்கிறியா குடிக்குது எல்லாரும் பழத்தை கழுத்துல கட்டி வைக்கிறேன். அது நியாயம். ஆமா. இது என்னடா பழம்? என்ன அப்படி நேத்துக்கடை? பழம்னா எல்லாரும் ஒரு பழம் தான் வச்சிருப்பாங்க, கீழே 2 பழம் வச்சிருக்கீங்க. 2 பழம் எதுக்கு வச்சிருக்கீங்க? 1 பழம் உனக்கு. அந்த பிள்ளைக்கு 1 செட் ஆகுது, 3 வேணும். அதுக்கு தான் 3 கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு தான் 3. என்ன பழமா? இது என்ன 75 இருக்கு? இந்த பழம் எதுக்கு? இது 25 mm. இந்த பழம் எதுக்கு? இந்த பழம் எதுக்கு? இது ஓ வாயில வைக்க. சரி, இது ஏன் வாயில வைக்க? இது மேல இருக்குது ஓ வாயில வைக்க. சரி. கீழ இருக்குது சொல்லல. சொல்ல மாட்டேன், அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கான். சொல்லல. அடி பச்சரிசி கொத்தமல்லி கீரை போடவே. பச்சரிசி கொத்தமல்லி கீரை போடவே. ஓடியா இங்கேயே ஓடியா எம்ஏபிய படிக்க போறோம். எருமாடு மேய்க்க போறோம். எம்ஏபிய படிக்க போறோம். நாங்க எருமாடு மேய்க்க போறோம். எதமா பிடிக்கிற விடுமா? விடுமா? என்ன
போன போதுன்னா டூசு பாரு பொம்பளை ஏறி அறானா பழத்தை எப்படி தின்றது பழத்தை எப்படி தின்றது எப்படி தின்றது வாய்க்கு சரியா வாழைப்பழத்துக்கு சாப்பிடுமா சூப்பரா அவருக்கு வேணுமா கொடுத்துருவாங்க சூப்பரு சூம்புரு சூப்பரு சூம்புரு அத்தகர தோப்புக்குள்ளே எவ்வளவு பாசத்துல பழம் கொடுக்குறேன் அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுமா இப்பவே சாப்பிடுமா சாப்பிடுமா அவன் நீ சாப்பிடல அவன் மருந்த குடிச்சிருவான் அவனை அத்தகர தோப்புக்குள்ளே அத்தகர தோப்புக்குள்ளே யாருமில்ல நேரத்தில் யாருமில்லா நேரத்தில் நேரத்திலே அத்தகர தோப்புக்குள்ளே யாருமில்லா நேரத்திலே யாருமில்லா நேரத்திலே கம்மக்கார நீ பாட்டுல அறுத்து எடுத்து செத்துக்கிட்டு போறாடா நான் சொல்றேன் கேள்றா நீ பாட்டுல அறுத்து எடுத்து செத்து போட நாடம் இறந்தம்பு நாடா இருக்கு மேடையிலே சாவான் அல்லையும் உண்மையிலே இன்னைக்கு இந்த மேடைக்கு நம்ம வர்றோம்னு சொன்னா ஆமா ஒரு பெரிய அந்த மந்தேமன் நம்ம எங்கேயோ போக வேண்டியது அங்க வந்து தேனி மாளிகைப்பாறை கருப்பன் கோயில் போக வேண்டியது அங்கே திடீர்னு நாடகத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால இங்க வந்திருக்க ஆண்டவர்கள் இங்கே திடீர்னு 4 நாள் ஏற்பாடு பண்ணாது 3 நாள் தான் ஆகுது ஆமா மந்தேமன் கவலைனால 3 நாள்ல நாடகம் அமைந்திருக்குன்னு சொன்னா அம்மா பாரு நம்ம இங்கதான் வரணும்னு இருந்திருக்கு இங்கதான் கஞ்சி குடிக்கணும் விதி இன்னைக்கு இங்கதான் வந்து நாடகம் ஆடணும் பாரப்பட்டி மந்தையம்மன் கோயில்ல தான் ஆடணும் இருந்திருக்கு நம்மளா நினைக்கிறது ஒண்ணு ஆண்டவன் அந்த மந்தையம்மன் கர்ப்பசாமி என்ன அவங்க போடுறாங்க உத்தரவு அதுதான் நடக்கும்போது நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம்னா மந்தேம்மன் மந்தையம்மனா எல்லா ஏரியாவிலும் ஒரு தெய்வம் வந்து ஓரமா தான் இருக்கும் உண்மையிலே இருக்கு பாருங்க அதான் மந்தையம்மன் பெருமைக்காக நான் சொல்ல வரல இன்னும் 3 மாசத்துக்கு எனக்கு தேதி இல்லை ஆனா அந்த 3 மாசத்துக்குள்ள எத்தனையோ பேர் போன் பண்ணி கேக்குறாங்க போது இந்த மந்தேயம்மை 3 நாளில் நீங்க கொண்டு வந்துருக்கோம் சக்தி வாய்ந்த மந்தேயம்மை அப்படி மந்தேயம்மை சரி கோச்சுக்கிறாங்கண்ணே நம்ம தெய்வம் சரி நான் ஒரு பாட்டு நீங்க பாருங்க பாருங்க அண்ணே இந்த பிள்ளைய நல்லா வரணுச்சு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல பொம்பளை பிள்ளை எது வரைக்கும் ஏதாவது ஒரு புகழ்ந்து ஒரு பாட்டு பண்ணானா கோச்சுக்கிறாங்க நீங்க வரஞ்சு பாருங்க எப்படி பிள்ளை இந்த பிள்ளைய பார்த்து ஏதாவது பாடி பாருங்கண்ணே பாருங்கண்ணே இப்ப நான் பாடுறேன் தலைவா 2 இல்லன்னா 1 தொடவாமா எதை 2 ஒண்ணு தொடவற பாட்டுமா பாட்டுல சொல்றீங்களா கவிஞர் பாடல கம்முங்க லூசு கல்ல கம்முனிக்கல ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா கிருணி ஏத்து அல்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க ஏய் இருடா டேய் மைச்சட்ல எங்கடா கிரீன் இருக்கு ஏய் கைன் அது நீ சொன்னவன அது உடனே மறந்த முனே பையலடா கொடூரமா அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணு 4 பேரும் சப்பறமா அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணு நம்ம 2 பேரும் சேர்ந்து சப்பறங்கடா ஆமா அண்ணே பாருங்கண்ணே அந்த செயினோட ஊம்பரும் சேர்த்து வை அம்பி ஊப்பர் ஐயோ உன்னோட நான் மறந்துனேன் அவளே ஊப்பர் உண்மையிலே இந்த செக்கானூர்ல இந்த உசிலம்பட்டி ஏரியாவுக்கு முன்னாடி எனக்கு நாடகத்துக்கு வர்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆமா தண்ணியை போட்டு கொலையா கொண்டுருவாங்க ரொம்ப கரைச்சலா இருக்கும் ஆனா இப்ப இந்த ஏரியாவில் ஆடுறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஊரா நம்ம பெரியவர் உண்மை பெருதுல இருந்து சின்னது வரைக்கும் எல்லாம் அதானே எல்லாமே நம்ம மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட மந்தேமன் அருளால எனக்கு அந்த மந்தேமன் அருளால இந்த சக்கான்ல இருந்து தேனி வரைக்கும் ஆடுறதுக்கு
அது கெமிக்கல்ரா, அது கெமிக்கல். ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து என்ன சொன்னீங்க? அவன் கெமிக்கல்ரா. ரெண்டுல மாமன் அப்படியே படிப்பாங்க. அதுக்குத்தான் நம்ம பயில ஊரா வந்து நாக்க தொங்க போய் வேற பாடு பாடுங்க இந்த பிள்ளைய நினைச்சு. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. தெரியாதா? தெரியாதா? இப்ப நான் பண்றேன். பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி முத்துலட்சுமியா. அம்மா அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். ஓ அப்படியா? ஆமா சரி. திடீர்னு பாடிடுவேன். இப்ப நான் பாடுறேன். மழை வேண்டி ஊரெல்லாம் தண்ணி மலையாண்டி சாமிக்கு மழை வேஞ்சு ஊரெல்லாம் தண்ணி. பொம்பளை பிள்ளைதே மரவுல போய் ட்ரெஸ் மாத்துவாங்க. இவன் போய் மரவுக்குள்ள நின்று என்னடா பொம்பளை உனக்கு சொல்லிட்டானே டவுசர் கிழிஞ்சு வச்சுன்னு டவுசர் கிளியில கண்டாலி கழிஞ்சுட்ட பின்னாடி மஞ்சளா இருக்கியா? அம்மா அண்ணே முத்துலட்சுமி பின்னாடி தொங்குறத மட்டும் புடிச்சிக்கலு. அனகத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அனகத்து மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சு சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சு கொதிக்கிறியா கொதிக்கிற என் குக்கரில் கொதிக்கிற கொதிக்கிறியா கொதிக்குது முளமுட நான் கொதிக்கிறேன் அனகத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி ஆலமரம் இங்கு பிறகு 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே பிழுக விட்டுனா கீழறங்கி அம்மா கீழறங்கி விதியம் அடிக்க போறேன் தன்னை நானே தானே நானே மாகாண இங்கு விழுகு 10,000 நானே தானே நானே கருகமணி போட்ட புள்ளே கருகமணி போட்ட புள்ளே அக்கிட்ட வந்த புள்ள கண்ணம்மா அக்கிட்ட வந்த புள்ள கண்ணம்மா ஐயா ஆண்டாண்டி ஓம்புரிய முன்னம்மா வந்த புள்ள கண்ணம்மா அடி ஆண்டாண்டி ஓம்புரிய முன்னம்மா
ஏண்டா டேய் அடியில இருக்கவங்க கத்துற நீ என்னடா மேல இருக்கவங்க கத்துற வாய் பேல நீ உட்காருமா போமா பொம்பளை பொம்பளை உரைச்சக்கூடாது ஓம்பாடு பேசிக்க கூடாது இன்னும் கொடுமா மயில புண்ணியா மரட்டியா ஓர்த்தோடு போயிட்டே இருப்ப நீங்க இருக்கிற உடம்புக்கு 10 பேரை போடுவீல்ல மொட்டை குண்டி பல்ல மொச்ச கொட்டை பிள்ளை மோ கு இன் டி சொல்லு மொட்டை குண்டி டேய் மொச்ச கொட்டை மொட்டை கொட்டை ஒரு பாட்டு பாடுறது பிள்ளை வந்துச்சு பாக்கு வெத்தல மாத்தலாம் பார்வதியா இது என்ன ஆட்டம் புதுசா இருக்கு ஒவ்வொரு வரலாம் ஆட்டுவேன் ஏண்டா நானும் எத்தனை ஆட்டமா இது ஒரு வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு வரலாம் ஆட்டு வருவேன் சரி சரி பாக்கு வெத்தல சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடி சிங்கினா பாட்டு இப்படி பாடாத என்ன அடிக்கிற எப்படி பாடனு என்ன மயத்த பொண்ணா மயத்த புடுங்கற எப்படி பாடனு வேற எப்படி பாடுனா சிங்கினா சிங்கி அடி சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடி சிரிச்சா நெத்தி அடியா மாத்தி அடி பார்த்த மாத்தி அடியா இப்படி பாடணும்டா இப்படி பாடணும்டா சிங்கினா சிங்கி அடி சிங்கினா சிங்கி அடியா ரெண்டு பேரும் கையடி ரெண்டு பேரும் கைய உன் பேச்ச கட்டுன ஊர்ல உனக்கு செருப்படி சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா ரெண்டு பேரும் கையடி பேச்ச கட்டு நான் வரைய மாத்தி மாத்தி படிக்கிறேன் அடுத்த வருஷம் நம்மளுக்கு டான்ஸ் வேணாம் பொம்பளை இல்லாம நாடகத்தை நடத்த முடியுமாண்ணே நம்ம அடுத்த வருஷம் நடத்துறோம் அண்ணே எப்படி டான்ஸ் இல்லாம நாடகம் நடத்த முடியும் நீ டான்ஸ் நான் கோமாளி ஒரு லேடிஸ்னா ஒரு பொருத்த வேணும்னே நீ என்ன கேனத்தனமா இருக்க இல்ல. பார்த்து பேசிட்டு இருக்க என்ன தெரியா என்னண்ணே டோப்பு செய்ய கொடுத்துட்டேன் 12,000 ஒரு டோப்பு அப்படியே பொம்பளை மாதிரியே இருக்குமா சரி டோப்பு சரி டோப்பு மட்டும்தான் டோப்பு மட்டும் நம்ம காசு விட்டு வாங்குறோம் ஏன் அப்புறம் அந்த பிள்ளை காட்டில உனக்கு சூப்பரா இருக்கு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டி வண்டியில நெல் வர முடியும் குண்டியில நெல் வர முடியாண்டாங்க அவன் சூப்பரா வண்டியில நெல் ஏத்துனா மாட்டு குண்டில சாணி வரும்னு சொன்னேன் அப்படியா வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு நெல்லு பாரு வண்டியில 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 நெல்லு பாரு வண்டி நல்ல உறவைக்க வண்டி நல்ல உறவைக்க வைகையாத்து தண்ணி வரும் வைகையாத்து தண்ணி வரும் வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு தஞ்சாவூரி உரிமை மேலோ ஆடி வருது இறங்குடா இறங்குடா இல்ல இறங்கிரட்டும் என்ன முண்டுதுடா இறங்குடா இறங்க முடியாது ஏரியாச்சுன்னா 1.5 நிமிஷம் ஆகும் இறங்குடா முதுகுல குத்துதுடா இப்பெல்லாம் இறங்க முடியாது தலைவா முதுகுல எதுவும் அப்படிங்கிற அந்த பிள்ளை அப்படியா அடி கலர் கலரா மையா பூசி கலக்கலா அணி வரும் அடி கவர்ச்சி எத்தாரு அடி கேரளத்து கேரளத்து பண்ணப்போ இதுகளுக்கு தருவேன் இருக்க
ஆக்கி விடுவேன். கணக்கலாக மையா பூச்சி கணக்கலாக வருவேன் நீ கணக்கலாக வருவேன். கொடுமை என்ன குண்டி அடிக்கிறேன் கொடுமை மயிருங்க. என்ன பாட்டு பாடுச்சேன்னு மறந்துச்சேன்னு. கணக்கலாக மையா பூச்சி கணக்கலாம். நானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். தாவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏழு வாடுறேன். மானே உன்னை நானே எண்ணி நானே வாடுவேன். தண்ணி போட்டுக்கிட்டு ஏதோ வாடுவேன். ஆனா அந்த பொம்பளை பிள்ளை யாரை நம்பி வருது? ஆனா நம்ம நம்பிட்டானே. எந்த ஊர்ல இருந்து இந்த வருது? சீ ஐயோ அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு புடிச்சு அடிக்கிறேன். அந்த பிள்ளை நம்ம நம்பி தானே வருது. என்ன பழக்கம் பழகுற? போய் ஒரே இடிக்கிறது மைய பிடுங்கிறது. எப்படியா இருப்பாங்க? நான் பொம்பளை பிள்ளை எப்படியாடா இடிக்கிறியா? என்னையும் கூட்டி போய் இடிக்கிறியா? நீனே போய் நீயே பின்னாடி தொலைக்க வர பாக்குறியா? அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். அவ தண்ணி போட்டுக்கிட்டு ஏடு வாடுறேன். மானே உன்னை நானே எண்ணி ஏதோ வாடுவேன். தண்ணி போட்டுக்கிட்டு ஏதோ வாடுவேன். ஆத்தே 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 ஆடி மாசம் காத்து. அடி ஆத்தே ஆத்தே ஆடி மாசம். என்னம்மா என்னைய ஏக்கிற ஏட்டிக்கு போட்டி எனக்கு. நீ கட்டி பிடிச்சி இருக்கிற அதுக்கு வாதிக்கிறாங்க. ரட்டக்கு 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 ரட்டக்கு. அந்த கட்டி பிடிக்கிறது ரட்டக்கு 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 ரட்டக்கு. ஒண்ணுமே தெரியாம இருந்தே எமச்சானே உலகம் அறியாம தெரிஞ்சே மச்சானே. பாட்டேன் பூட்டேன் செத்து வச்ச சொத்து வேணாண்டி நீரத்த செத்து போனேண்டி. பாட்டேன் பூட்டேன் செத்து வச்ச சொத்து வேணாண்டி சத்தியம் நீரத்த செத்து போனேண்டி. எங்கு புகழ்த்துவங்க இங்கு நான் துவங்க நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமி தவிக்க விட்டு. யாரும் போகாதீங்க. சாமி நாடகம் கருப்பசாமி மந்தையம்மாவுக்கு அம்மன் நாடகம் வச்சிருக்காங்க. போய் தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. கண்ணில் நெறிஞ்சு முழு குத்துற மாதிரியே குத்தும். யாரும் தாய் குளம்லாம் போயிடாதீங்க. தாய் குளத்துக்காகவே இந்த நாடகம். மகமாயின்றது தாய் குளத்துக்காக நாடகம். இந்த யாரும் போயிடாதீங்க. இந்த வெளியே தயாராக வர்றாங்க மந்தையம்மா கிருவையினால மந்தையம்மா சாமி கும்பிட்டீங்கன்னா யாரும் போக மாட்டீங்க. மந்தையம்மா அருள் என்னைக்கும் கிடைக்கும். அந்த மந்தையம்மா அருளால் நான் இன்னைக்கு பேரும் போல வாங்கிட்டு இருக்கேன். யாரும் போயிடாதீங்க. எங்கு புகழ்த்துவங்க இங்கு நான் துவங்க நானும் நான் துவங்க அன்னையான
அன்னையான சுந்தரியே தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையே வானமே பொம்பளை பிள்ளை குண்டிய போய் தொட்டு கும்பிடுறேன். அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு குலதெய்வம். வெட்டி அண்ணனு குலதெய்வம், மிருதங்க தம்பி குலதெய்வம், ஆள் ரெண்டு அவர் குலதெய்வம், தாளம் அவர் குலதெய்வம். அவங்க சொல்றாங்க குண்டி தான் பெரிய சாமியா. இது மைக்கு அவங்க குலதெய்வம். உனக்கு முன்னாடி குலதெய்வம், எனக்கு பின்னாடி குலதெய்வம். அதுதான் தொட்டு கும்பிட்டியா? அண்டை நாள் கோயிலுக்கு நம்ம ரெண்டு அண்ணன் தம்பி பூசாரி. ஆமா, நீ 6 மாதத்துக்கு முன்னாடி பொங்க வை, 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பொங்க வைக்கிறேன். நீ பொங்க வைக்கல, அவங்க வச்சிருவாங்கல. நீ தொட்டு கும்பிடுறது அதே பெரிய சாமியா, சாமியிலே பெரிய சாமியா. அன்னையான சுந்தரியே தங்கே என்ன செஞ்ச? மேடை அளந்து இன்னைக்கு தாண்டா மேடை உள்ளேயும் சரி வெளியும் சரி, உள்ளுக்கையும் போதுமான அளவுக்கு உட்கார்றதுக்கு இருக்கு, வெளியே ஆடுறதுக்கு எப்போ சரியான ஒரு அகலம். இப்ப ஆடுனே என்ன செஞ்ச? மேடை அளந்து பார்த்தேன் எத்தனை அடி இருக்கு, வேற ஊர்ல கெட்ட சொல்றதுக்காக. அப்படி ஆடல, ஆடி முடிஞ்சாத்தே ஆடுவேன். அன்னையான சுந்தரியே எனக்கு என்னன்னு தெரியல, நீ இருக்கும்போது வேற பொம்பளை தொடுறது கூட எனக்கு ஆசை வர மாட்டேன். எனக்கு ஓ மேலதான் எல்லாமே. உன்னால இனிமே பழக்கத்தை குறைச்சிக்கிறேன். ஆமா, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. சரிங்க, கீழே முடி ஐநாறு ஆள் சூப்பரா. நல்லா பாருங்க. உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கீங்க. காதல் பண்ணலான்னு இருக்கீங்க. எப்படி பண்ண போறீங்க? தும் சே பியார் கத்தி. காதல் இல்ல, காதல் எப்படி பண்ண போறீங்கன்னு. அந்த பையன் உங்களை விரும்புறார். எப்படி விரும்புறார்? எப்படி விரும்புறார்? மனசுல உங்களை ஏத்துக்கிட்டாரா? நான் ஏத்துக்கணும்ல. தும் சே பியார் கத்தி. என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அப்படி நீங்க விரும்பிட்டீங்கடா, சரி, ஒரு நாளைக்கு 2 தடவை 2 தடவை எதுக்கு காங்கத்து போடுவாராமா? எதுக்கு காங்கத்து? வீட்டுக்கு சலோ மலோ. இப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? சலோ மலான்னு சொன்னா அப்படினா போட்ட காங்கட்ட கம்பி வச்சு குத்த சொல்றேன். ஏய், அப்பதான் இருக்கும் கிடைக்குமா? சடார் மடார். இப்ப என்ன சொன்னாரு? போட்டு தண்ணி ஊத்தி விட சொல்றேன். எதுல? தண்ணி ஊத்திட்டு அலசி விட சொல்றேன். அப்பதான் அந்த பந்துல போய் கலவை சங்கிலி மங்கிலி. இதே உன்னோட எனக்கு அடுப்பா வர்றது. இப்ப என்ன சொல்றாரு? வேணாமா, நீ மன சங்கட போடுவ. சொல்லுங்க, இப்ப என்ன சொன்னாரு? சொல்லியா? ஏய் போடா, நீ எல்லாரும் இப்ப என்ன சொன்னாரு சொல்றீங்களா இல்லையா? நீ மனசு ரொம்ப சங்கட போடுவ. அப்படி என்ன சொன்னார்?
அவன் சொல்றியா? என்ன சொன்னாரு? சும்மா சொல்லியா? அவன் என்னன்னு சொல்ல தெரியுமா? என்னதான் சொல்றாரு? அவன் சொல்றியா? சொல்லியா? எனக்கே மன சங்கடமா இருக்கு. அப்படி என்ன சொல்லி விட்டாரு? அவன் சொல்றியா? அப்படினா சொல்ல வார்த்தை உள்ள அழுக வருது. ஏன் அழுக வருது? சொல்லியா? அப்படி என்ன சொல்லி விட்டாரு? இதெல்லாம் ஒரு ஆளு. இந்த பிள்ளைக்கு என்னடா மண்டையில ஒருத்தலா, இந்த பிள்ளை கொடுக்க கொண்டையில ஒருத்தலா? ஏன் பயப்படுற? அண்ணா குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். அப்படியா? எதுல கொருத்தலா இருக்க? சொல்லியா? அவன் சொல்றியா? என்ன சொன்னாரு? அப்படி என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னாரு? உங்களால முடியலைன்னா நாத்தாவை அனுப்பிட சொல்றேன். எப்படா மாட்டி விடுற? சங்கிலி மங்கிலின்னு அப்படி அர்த்தம். அம்மா இந்த பிள்ளை ஒரு சங்கிலி, வாத்தா ஒரு மங்கிலி. சங்கிலி அடை உருக்குன்னு சொன்னேன். அப்படியா? இப்ப என்ன சொன்னாரு? காங்கிரட் போட்டா நீ கிரு புருன்னு கத்துவியான். என்ன காங்கிரட்? வைப்ரேட் காங்கிரட் அப்படியே புடிச்சு அமுக்குறது. அதே யாரு வைப்ரேட் காங்கிரட் புடிச்சு அமுக்குறது. புரு கிரு புரு கிரு புரு புருன்னு. சலோ மலோ. இப்ப சொல்றியா? என்ன சொன்னாரு? என்னண்ணே நான் அப்படி ஆளானே? சும்மா சொல்லியா? வேணாண்ணே. அப்படி என்ன சொல்லி விட்டாரு? அவன் இப்ப என்ன திட்டம் தெரியுமா? என்ன சொன்னாரு? அவரால் முடியலன்னா என்னையும் உங்கள்கிட்ட அனுப்பிடுவாராம். ஒன்னே சொன்னாங்க. அப்ப நீனா ஒருத்துக்கிறது அவங்க அது என்ன காங்கிரட்? அது வைப்ரேட் காங்கிரட். இப்போ வந்து போட்டா அவரும்ல. இப்போ வந்து ஹிந்தி ஹிந்தியும் பேசுவீங்களா? அப்படியாண்ணே பரவாயில்லையே. ஆமா சொல்லவா? ஏக் என்ன சொன்னாரு? எக்குன்னா முட்டை. எக்குலடா ஏக். ஏக்கா? ஏக்குன்னு என்னன்னு தெரியுமா? என்னது? ஏக்குன்னா ஒரு விரல விட சொல்றாரு. எண்ணிக்கையில ஒரு விரல். போக்குன்னா ரெண்டு விரல். யாரு? ரெண்டு விரல். ரெண்டு எண்ணிக்கை மூணு விரல். மூணு விரல். மூணு விரல். சார் நாலு விரல். நாலு விரல் எண்ணிக்கையில. பாஞ்ச். பாஞ்சுனா மொத்தமா சொல்றாரு. மொத்தமா 5 விரல் விட சொல்றாரு. 6. நோத்த பொழந்து ஓட்டிடுவேன். 5 வரைக்கும் பாஞ்சுனா இப்ப 6ன்ற தமிழ்ரா. அதுக்கு தெரியாதா எனக்கு? அதனால இப்ப உங்களை காதல் பண்ணலான்னு என் காதல் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? அண்ணே 5 ரூபா வையா அண்ணே. ஹலோ என்ன பண்றீங்க? திண்டூடு கண்டாலி ஹோட்டல் திண்டூட்டு இங்க திணறிக்கிட்டு வந்துடுற. ஊர்ல காது இருக்க தின்றா ஆம்புலெட் ஆப்பாயில் இதுல சிக்கன் வறுவல். 5 ரூபா வச்சுட்டீங்களா? தானா 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 உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? உசிர உன்னை நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சி கூட்ட உடைச்சு போ காலையில கட்டி விட்டு புளிய பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சி கூட்ட உடைச்சு போட்டு காலையில கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலுல கட்டி விட்டு பாப்பாத்திய நூலுல கட்டி விட்டு எனக்கு மண்ணால குளமுசு ஆக்க கட்டு தந்த அறந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா? நீ காதல் மட்டும் மெய்யா இல்லை நாகுமா? நடந்த கதை ஊசி தட்டா முடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டஞ்சில்லு ஆடும்போது கடிக்கு விழுந்தவ ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டஞ்சில்லு ஆடும் விழுந்தவ கூட்டமாக சேர்ந்து நாம் நீ
பிடிச்சதோ கூட்டமாக சேர்ந்து நான் மீன் பிடிச்சதோ கையில கெளுத்தி மீன் குத்துனச்சின்னு கதறி அழுதோ எல்லாம் பொய்யா போகுமா காதல் மட்டும் பொய்யா இல்லே நாகுமா நடந்த கதை காஞ்ச இறகு விறகு புறக்க கூடையோடு வருவேன் ஈச்சம்பழமும் காரங்காய் பறிச்சு மெத்திரிவேன் காஞ்ச இறகு விறகும் கூடையோடு வருவேன் ஈச்சம்பழமும் காரங்காய் பறிச்சு மெத்திரிவேன் அப்பறம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ அப்பறம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ பள்ளியில் வெந்த கத்திரி வழுக்கினதா பொய் சொன்னது நடந்த கதே எல்லாம் பொய்யா போகுமா காதல் மட்டும் மெய்யா இல்லே நாயுமா பள்ளிக்கூடம் போய் பாதியில நாம கட்டடிச்சு வருவோம் கையில் நெல்லிக்கமா அந்த கொய்ய கையில் பறிச்சு மெத்திரிவோம் பள்ளிக்கூடம் போய் பாதியில நாம கட்டடிச்சு வருவோம் இடையில் நெல்லிக்கமா அந்த கொய்ய கையில் பறிச்சு மெத்திரிவோம் நாம் அப்பறம் பறிக்க போய் அப்பறம் பறிக்க போய் கை முடிஞ்சதோ பள்ளியில் வெந்த கத்திரி வழுக்கினர் பொய் சொன்னதோ அனந்தகரே பொய்யா போகுமா காதல் மட்டும் பொய்யா இல்லே நாகுமா அனந்தகரே எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக செல்லமட்டி தங்கமாயன் கோடாங்கி மைத்தினர் சோனசாமி அவர்கள் 200 ரூபாயும் செல்லமட்டி பிரவீன்குமார் அவர்கள் 500 ரூபாயும் தம்பி கீழப்பட்டி தம்பி ஐயனார் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். உண்மையிலே இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே தங்கமாயன் கோடாங்கி எங்கே இருந்தாலும் செல்லம்பட்டி பேக்கரிக்கு வந்துடுவார். சோனசாமி எல்லாரும் சோனசாமி 200 ரூபா எடுத்துருக்காரு. சோனசாமி தானே கோட்டசாமியா கோட்டசாமி தங்கமாயன் கோடாங்கி மத்தின கோட்டசாமி அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அன்பு தம்பி பிரவீன்குமார் செல்லப்பட்டி பனியன் கம்பெனி வச்சுருக்காரு தம்பி பிரவீன்குமார் அவர் தம்பி 500 ரூபா அன்பளிப்பு வழங்குகிறார். கீழப்பட்டி ஐயனார் அன்பு தம்பி இந்த ஏரியாவில் அவர் ஒரு உறவு எனக்கு. செல்லம்பட்டி கோடாங்கி தங்கமாயன் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். இன்றைக்கி தகவல் தெரியாது ஏன்டா நோட்டீஸ் இடிச்சு போடல அதுவரை தங்கமாயன் கோடாங்கி வரல. இந்த ஏரியாவில் எனக்கு நிறைய உறவுகள் நிறைய என்னை மரளமணி எனக்கு என் மேலே உசுராக இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களையெல்லாம் அவர் ஒரு கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் சேனல் கோமாளி ரசிகன் எங்கே நாடகம் போடுறோம் எத்தனை மணிக்குன்னு சொன்னால் 9 மணி 10 மணிக்கு கோமாளி ரசிகன் ஃபேஸ்புக்கில் எங்கள் நாடகம் வெளியில் வந்துடும். தம்பி கீழே கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி வணக்கம். ஏமா 200 ரூபா வர்றேன் வரையா என்னடா பழக்கம் இல்லை முகரை பாரு நீ பாட்டில் 200 ரூபாய் நீன்ற சும்மா வருமானு கேட்போம் இருக்கேன். என் காதல சொல்லிட்டு என் காதல உங்க காதல சொல்லுங்க போடுங்க. சிலு 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 வென காத்து வக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகள போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த காத்தோ நாத்தோ நீதான் நான் தான் வா மாமனே சிலு 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 வென காத்து வக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகள போட்டு அது படிக்குது
சிலுவன காத்து வர வர உருகுது நாத்து